அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 10 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா விஎஸ்பிஎன் குரூப்ஸோட ஒரு நெல்லிக்குப்பத்தில் ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டது. ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு இந்த டவுன்ஷிப்பை ரெடி பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி நெல்லிக்குப்பத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்திங்கன்னா நமக்கு ஒத்திவாகமில் ஒரு ப்ராஜெக்ட் அவங்க புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எப்படி டெவலப் பண்ணிருக்காங்களோ, இந்த டவுன்ஷிப்பை எப்படி பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி ஒத்திவாகத்துலேயும் பார்த்திங்கன்னா அதை விட பிரம்மாண்டமாக ஒரு டவுன்ஷிப்பை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒன்றா வீடியோக்குள்ளே போய் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து ஒன்றுமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சைட்டோட லொக்கேஷனில் தான் இருக்கோங்க. ஆக்சுவலாக நான் ஒரு கிளிப் முன்னாடியே காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, நம்ம லாஸ்ட் டைம் விஎஸ்பிஎன் குரூப்ஸோட நெல்லிக்குப்பத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா வண்டலூர் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேக் சைடில் கண்டிகை, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் சென்டராக பார்த்திங்கன்னா கண்டிகை இருக்கும். கண்டிகைக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒத்திவாக்கம் அந்த லொக்கேஷனில் தான் இன்றைக்கி நம்ம இந்த மெகா டவுன்ஷிப்பை பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். விஜயா டவுன் ஆல்ரெடி நீங்கள் பின்னாடி பார்த்துருப்பீங்க. விஜயா டவுன் இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் அண்டு இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம ராஜ் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சார் கிட்ட தான் ஒவ்வொரு டீட்டெயிலும் கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுமே சார் வந்து நமக்கு கிளியராக ஒன்றுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து அங்கே நெல்லிக்குப்பத்து ஒரு ப்ராஜெக்டை சூப்பராக வீடியோ எடுத்து நம்ம போட்டிருந்தோம். அதுலேருந்தே கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ப்ளஸ் அந்த ஏரியா வந்து டவுன்ஷிப்பை பயங்கரமாக டெவலப் பண்ணிருக்கீங்க. உள்ள 400 வீடுங்க மேலே வந்துருச்சு. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்குது. இப்போ தான் ஃபேஸ் 7 அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேயே நான் இங்கே கூப்பிட்டு இப்போ புது ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு தொடர்ந்து அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டே பண்ணிருக்கீங்க. இந்த ஃபீல்டில் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்டை 1 வருஷம் வரைக்கும் எடுத்துன்னு போவாங்க. நீங்கள் 1 மாதத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் எப்படி சார் டெவலப் பண்ணிட்டே இருக்கீங்க? நல்ல கொஸ்டின் சார். ஆக்சுவலி பொதுவாகவே நம்ம விஎஸ்பிஎன் குரூப் கம்பெனிங்கிறது இது வரைக்கும் 260 லேஅவுட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நான் சென்னையில் மட்டும் ஒரு 100 ப்ராஜெக்ட் மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாளாக இந்த 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக கஸ்டமருக்கு என்ன தேவை, அந்த தேவையை 100% ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ எங்களுடைய மெயின் நோக்கம் அதுதான். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக் நீடு முதல்ல அம்யூனிட்டிஸை உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னால் மக்களை உள்ளே கொண்டு வரோம். மக்களுக்கு தேவையான பேசிக் நீடு என்ன, ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு, சேஃப்டி, வாட்ரு, ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டு, இப்போ ஸ்கூல்ஸு, காலேஜஸ் இதெல்லாம் பக்கத்தில், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கணும். அது மாதிரி லொக்கேஷனில் நம்ம லொக்கேஷன் சூஸ் பண்ணி ப்ளஸ் மக்களுக்கு தேவையான பேசிக் நீடான வீடை உள்ளே கொண்டு வந்து மக்களை உள்ளே கொண்டு அதுக்கப்புறமேட்டு தான் அம்யூனிட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எடுத்துகிட்டு வரோம். இப்போ மக்களுக்கு நான் அப்படி பண்ணும்போது என்னென்னா, மக்களுக்கு பேசிக் ரேட்லேருந்து என்னால் இடம் வீடு தர முடியுது. பேசிக் ரேட் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இந்த சைட்லேயே 18 லட்சத்துலேருந்து நம்ம வீடு தரோம், வெறும் 10 லட்சத்துலேருந்து இடம் தரோம். ஸோ இந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்கறனால தான் எல்லா கேட்டகரி மக்களும் இதில் நம்மளால் இடம் வாங்க முடியுது. இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்து என்னால் போக முடியுது. சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு 18-20 லட்சத்துலேயே நம்ம வீடு தரோன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லொக்கேஷனில் இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்டார்டிங் என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டார்ட் ஆகுது, அதோட ப்ரைஸ் என்ன, இதுவே நீங்கள் வீடு கட்டி கொடுக்க தந்தால் அது என்ன ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக சார். ஆக்சுவலி இதில் பிளாட்டு பார்த்தீங்கன்னா பிளாட் சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 1 கிரவுண்ட் வரைக்கும் இருக்குது. வெறும் பிளாட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 10 lakhsலேருந்து உங்களால் பிளாட் வாங்க முடியும். இதே வீடு இண்டிவிஜுவல் வில்லான்னா சிங்கிள் பெட்ரூம் 18 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, டபுள் பெட்ரூம் வந்து 25 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் உங்களுக்கு பெரிய வீடு எனக்கு பெரிய பட்ஜெட்டில் வேணும்னாலும்
அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 பிஹெச்கே இது இந்த லொக்கேஷனில் 1 பிஹெச்கே வீடு எவ்வளோ வருது, 2 பிஹெச்கே வீடு எவ்வளோ வருது, இதுவே அவங்க லேண்டாக வாங்கினாங்கன்னா என்ன காஸ்ட்டில் பண்ணலாம் சார்? ஆக்சுவலி 1 பிஹெச்கே பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 450 பில்டப் 18 lakhsல வருது. 80 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 பிஹெச்கே பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, அது 650 பில்டப்பு 25 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 2 பிஹெச்கே. இதே வெறும் பிளாட்டு மட்டும் வாங்குறீங்க, மினிமம் பட்ஜெட் 10 lakhsலேருந்து உங்களால் இந்த இடத்துல பிளாட்டு வாங்க முடியும். அதுதான் சார், நீங்கள் சொல்லும்போது 18 லட்சம் நீங்கள் என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து அந்த ப்ராஜெக்டை பார்க்கும்போதே நான் நம்பலை. அண்ட் அது டேரெக்டாக வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகளும் டேரெக்டாக வந்து பாருங்கள். ஏன்னா 18 லட்சம் போது நீங்கள் செங்கல்பட்டு அங்கே எங்கேயாவது உள்ளே இருக்குமா, அப்படி தான் இல்லைங்க. உங்களுக்கு கண்டிகை அந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா ஒத்திவாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் இங்கேருந்து மெயின் ரோடுக்கு போகிறீங்கன்னா நடந்து போகிற தூரம் தான். அவ்வளோ நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லை சார், ப்ராஜெக்டை சுற்றி என்னென்ன காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது சார்? ஆக்சுவலி அதுதான் மெயின் திங்கு. நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்பர் 1 இன்ஸ்டியூட் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வர வழியில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, எல்லாம் வரும்போது சைட்டுக்கு வரும்போது எல்லாம் பார்த்துட்டு வருவீங்க. நம்ம தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஐடி யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம அடையாரில் இருக்கிற IIIT காலேஜ் நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் 5 minutes டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வரும்போது கண்டிகளும் வரும்போது அதை பார்த்துருப்பீங்க. இன்னொன்று, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி நம்ம சைட்டுக்கு வர வழியில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 5000 போலீஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்குது. ப்ளஸ் நம்ம அதை தாண்டி யூனிடெக் டவுன்ஷிப் நம்ம சைட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes இந்த ட்ரைவில் பார்த்தீங்கன்னா SRM காலேஜ், SRM ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது எல்லாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே சைட்டை சுற்றி அதிகபட்சமாக 10 நிமிஷத்தில் போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து வெரி நியர்பையாக இருக்குது உங்களுக்கு எல்லாமே. இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம், ப்ரைஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. லோன் சார், எவ்வளோ கையில் கேஷ் இருந்தால் இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் லோன் போட்டு அவங்களுக்கு வீடு கட்டி தருவீங்க? கண்டிப்பாக. இது ஆக்சுவலி நீங்கள் வெறும் பிளாட்டு மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா கையில் 2 lakhs இருந்தால் போதும், லோன் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணிக்கலாம். வெறும் இண்டிவிஜுவல் வில்லா சிங்கிள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் வாங்குறாங்கன்னா ஒரு 3 to 4 lakhs கையில் இருந்தால் போதும், சிங்கிள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் வில்லா அவங்க வாங்கிக்க முடியும். ரெண்டாவது, டபுள் பெட்ரூம் இண்டிவிஜுவல் வில்லா வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா ஒரு 5 to 6 lakhs இருந்தால் போதும், மீதி வந்து பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி லோன் பண்ணிக்க முடியும். இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, எல்லா கேட்டகரி பீப்புளுக்கும் இப்போ வந்து நல்லா எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் வேணும், நான் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்யணும் அப்படிலாம் கிடையாது. எல்லா கேட்டகரி பீப்புளுக்கும் எல்லா பேங்க்லேயுமே 26 பேங்க்கில் வந்து 26 ஃபினான்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம லோன் எல்லா கேட்டகரி பீப்புளுக்கும் எல்லாத்துக்கும் நம்ம லோன் பண்ணித்தரோம். வீடு வாங்கணும் அப்படின்னா கையில் எவ்வளோ கேஷ் இருக்கணும் சார்? இப்போ நீங்கள் லேண்டு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 2 to 3 lakhs இருந்தால் போதும். வீடு வாங்கணும்னா 3 to 4 lakhs கையில் இருந்தால் போதும், மீதி லோன் நம்ம பண்ணிக்கலாம். சார் 4 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் வீடே கட்டி கொடுத்துறீங்களா? தாராளமாக கட்டி கொடுக்குறேன் பிரதர். வெறும் 4 லட்சமா சார்? 4 லட்சம் இருந்தால் போதும், வீடு 100% நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா இப்போ நானே பார்த்தேன், அங்கே வீடு கட்டிட்டு இருந்தாங்க. அந்த வீடை கேட்டேன், போயிட்டு விசாரிக்கும் போது 18 லட்சம் 19 லட்சத்துக்கு நீங்கள் அந்த வீடை தரீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம் பிரதர், அதை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, நான் வந்து முதல்ல மக்களை உள்ளே கொண்டு வரேன், அவங்களுக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் தான் அம்யூனிட்டிஸ் உள்ளே நான் கொண்டு வந்தால் தான் எனக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். ஸோ அப்போ என்ன பண்ணும், எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் போது காஸ்ட் வைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். நான் முதல்ல மக்களை உள்ளே கொண்டு வரும்போது நான் அம்யூனிட்டிஸ் இதுக்கப்புறமேட்டு தான் நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அதனால் என்னால் இப்போ பெஸ்ட்டாக என்னால் கொடுக்க முடியும். கரெக்ட் சார். இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை போட்டு ஒரு எதுவும் பண்ண மாட்டாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு சீசா சர்க்கஸ் ஒன்று போட்டு அது ஒரு அம்யூனிட்டிஸ் பார்க்குன்னு சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3000-4000க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு அரை கிரவுண்டு 1/4 கிரவுண்டு வாங்கினோன்னா கூட பார்த்தீங்கன்னா 18 லட்சம் 20 லட்சம்ன்றாங்க. ஆனால் அதே 18 லட்சத்தில் நீங்கள் வீடே கட்டி கொடுக்குறேன்றீங்க. இது வந்து எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும், நல்ல ஒரு பெஸ்ட்டான சான்ஸ் இது. கண்டிப்பாக அவங்க வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே நிறையா பேர் வந்து கேட்டிருந்தது. ஏன்னா எங்களோட சப்ஸ்கிரைப் உறவுகள் எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருக்குது. ஏன்னா நான் கமெண்ட் எல்லாமே பார்த்துட்டு வரோம், அவங்க கேட்கறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 லட்சம் 20 லட்சத்தில் அப்பார்ட்மெண்ட் கேட்குறாங்க. அப்பார்ட்மெண்ட் தான் வேணாங்க, தனி இடம் தனி வீடே உங்களுக்கு வந்து சார் கட்டித்தராரு. VSBN குரூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தனி வீடே உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் கையில் 4 லட்ச ரூபா இருந்தால் போதும், சாவியே உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க வீடை கட்டி. சார் ஓகே சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் வெறும் கனவுன்றது எல்லாருக்கும் வீடு வாங்கணுன்ட்டு. ஆனால் வந்து நிறைய பேர் எங்ககிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாங்க. எங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோன்றாங்க.
அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களத சூஸ் பண்ணுறாங்கன்னா என்ன ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு இருக்கும்? கண்டிப்பாக சார். ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு திங் வந்து ஒரு மெகா டவுன்ஷிப்பு, குறைஞ்சது 3000 4000 ஃபேமிலிஸ் உள்ள வரப்போகுது. இதில் மெயின் கான்செப்ட் ரெசிடென்ஷியல் தான். அதை தாண்டி நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வெறும் லேண்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பைபேக் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். சென்னையில் இந்தியன் ரியல் எஸ்டேட் வரலாஸ்ட்டே கேரண்டியாக நாங்கள் ஒரு ஆப்ஷன் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எப்படின்னா, இன்றைக்கி 1700 ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்க எல்லாருமே 5 வருஷம் கழிச்சு 3800 நானே அதை 100% கேரண்டியோட நானே எடுத்துக்கிறேன். இது வந்து இட்ஸ் பைபேக் ஆப்ஷன். இது வந்து வெறும் வாய் வார்த்தை கிடையாது. இது அதுக்கான பாண்டு அக்ரிமெண்ட் எல்லாமே நான் போட்டு கொடுத்துருவேன். இதை தாண்டி இல்லைப்பா நான் ஒரு வீடோட கட்டி கொடுக்குறேன், இதில் எனக்கு என்ன பண்ணி தருவேன், ரெண்டல் அக்ரிமெண்ட் எதாவது பண்ணி தருவேன்னா 200% விஎஸ்பிஎன் குரூப் எங்கள் மூலியமாகவே நான் ரெண்டல் அக்ரிமெண்ட் நான் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ டபுள் பெட்ரூம் ஒரு 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க, வீடு கட்டி கொடுக்குறாங்க, எங்கிட்ட கொடுக்குறாங்கன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் நாங்களே அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம். எங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நாங்களே மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு மந்த்லி ரெண்டல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து லைஃப் லாங் கூட நாங்கள் வந்து ஒரு சர்வீஸாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் சார். ஃபஸ்ட் டைம் வீடு வாங்குறவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்குமே ஆப்ஷன் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக அது ஆப்ஷன் இல்லை, அது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் யாராலையும் தர முடியாது. அண்ட் இந்த சைட்டை வந்து சைட் விசிட் பண்ணணும், நம்ம சப்ஸ்கிரைபர் வராங்க, சைட் விசிட் பண்ணுறாங்க, இல்லை சைட் விசிட் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் எப்படியோ நம்ம போட்டோன்னே நெக்ஸ்ட் வீக்லேயே வந்துடுவாங்க. இந்த வீக் இந்த மந்தில் ஜூன் மந்தில் புக் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆஃபர் சார் வச்சுருக்கீங்க? ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம சைட்டை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க எல்லாமே இந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா, இது நம்மளுடைய நம்பர் தான், நம்மளோட டேரெக்ட் நம்பர் தான். இது வந்து எந்த மீடியேட்லாம் கிடையாது, டேரெக்ட் நம்பர் தான், நம்மளுடைய நம்பர் தான். கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலியோடு வராங்கன்னா சென்னையில் எந்த ஏரியாவில் வந்து ஃப்ரீ கேப் சைட் விசிட் நாமளே அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபேமிலியோடு வராங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப்ஸ் அவங்களுக்கு ஃபேமிலியோட பிக்கப் பண்ணி சைட்டை காமிச்சு வீட்டில் ட்ராப் பண்ணுற வரைக்கும் நம்ம சர்வீஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு பிடிச்சா பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் சொல்கிற எல்லாமே 100% உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பிடிச்ச பட்சத்தில் எங்களுக்கு விருப்பப்பட்ட பிளாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, அகம் ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா வர கிளைண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து கோல்டு காயின் ஆஃபர், ஸ்பாட் புக்கிங்கில் கோல்டு காயின் ஆஃபர், அது மட்டும் இல்லாமல் குலுக்கல் முறையில் ஸ்கூட்டி ஆஃபரும் கண்டிப்பாக நம்ம அகம் ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா வர சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்குமே 100% உண்டு. ரொம்ப நன்றி சார். நன்றி. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுவும் நீங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு ஆஃபருமே கொடுத்துருக்கீங்க, அதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ நீங்கள் சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கேபாக இருக்கட்டும், இல்லை இந்த லொக்கேஷன் டீட்டெயில் எப்படி வரணுன்றதை கைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த ப்ராஜெக்டை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் அவங்க உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் டேரெக்ட் நம்பர் தான், சார் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராஜெக்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. எதனால் சொல்கிறேன்னா, இவங்களோட டெவலப்மெண்ட்டை நான் கண்ணுக்கு நேராக பார்த்துருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்கன்னா வித்தின் ஒரு 2 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வீடு வரைக்குமே வந்திருக்கு. அதெல்லாம் நான் கண்ணுக்கு நேராக பார்த்து ஃபீல் பண்ணதால் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் இந்த சைட்டுக்கு வாங்க, இவங்களோட ப்ராஜெக்ட் பண்ணதையும் போய் பாருங்கள். ஏன்னா நான் சொன்னதை வச்சு நீங்கள் நம்புவீங்கன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகளுக்கு சுற்றி என்ன நடக்குது, என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும்ல. அதனால் நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. 18 லட்சத்தில் ஒரு வீடே தராங்கன்னும் போது எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா சென்னையில் 18 லட்சத்தில் வீடு கிடைக்குதுன்னா அது பெரிய விஷயமா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி அடுத்து நிறையா ப்ராஜெக்ட் நம்மகிட்ட வந்து தாங்க இருக்குது. அதெல்லாமே பார்க்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.